டியூப் தமிழ் வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஹிஸ்புல்லா நாட்டரப்பு போர் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்வியை ஐரோப்பிய ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்றன. ஹிஸ்புல்லாவினுடைய அதிபராக இருந்த ஹசன் நசருல்லா இஸ்ரேலினால் பங்கர் பூஸ்டர் என்கின்ற குண்டின் மூலமாக கொத்தாக கொல்லப்பட்ட பொழுது ஈரானினுடைய நடவடிக்கைகள் எதுவும் இருக்கவில்லை. இஸ்ரேல் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் ஏன் இருக்கின்றீர்கள் என்று ஹசன் நசருல்லா ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினருடன் முரண்பட்டு கொண்டதாகவும் சில செய்திகள் முன்னர் வந்திருந்தன. இப்பொழுது மறுபடியும் ஈரானுக்காக ஹிஸ்புல்லா சண்டையிட்டுக் கொண்டு இருப்பதானது இப்போதைய நிலையில் ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களினுடைய ஆபத்து லெபனானினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கின்றது. லெபனான் பெருமளவில் அழிந்து கொண்டு இருக்கின்றது. ஹிஸ்புல்லா இஸ்ரேலை அழிப்பதிலே இப்பொழுது முன்னணி இடம் பிடித்து 8 ஏவுகணைகளும் 8 ஆளில்லா விமானங்களும் ஈரானுடன் இணைந்து பெருந்தொகையான ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் கொண்டு தாக்கியதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய இடிபாடுகள் இதுவரை காலமும் மறைத்து வைத்த செய்திகளை இனி மறைக்க முடியாத அளவிற்கு வெளியாகி கொண்டிருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்காலம் இரு பெரும் சிக்கல்களில் தள்ளாடுவதாக கூறுகின்றார்கள். முதலாவது, லெபனானினுடைய அரசு ஹிஸ்புல்லா ஆயுதங்களை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று கூறுகின்றது. இரண்டாவது, லெபனானுக்கு சொந்தக்காரராக இருந்த பிரான்சிய அரசு ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தக்கூடாது என்று கூறுகின்றது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தாக்குதலை நிறுத்தினால் லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும் என்ற கோணத்தில் பேசுகின்றது. ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தவே வேண்டும், இஸ்ரேல் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கருதுகின்றது. எனவே வாழ்வா சாவா என்கின்ற ஒரு போராட்டம் ஹிஸ்புல்லாவிற்கு இருக்கின்றது. ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய வாழும் காலமும் ஹிஸ்புல்லாவினுடைய காலமும் சமமாக இருக்கும் என்பதனால் ஹிஸ்புல்லாவை அழிப்பது மட்டுமல்ல, ரெவல்யூஷன் கார்ட் படையை அழிக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி எடுத்தாலும் ஏறத்தாழ அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியான் ஒரே ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார். 3 விடயங்களை உங்களுக்கு தருகின்றோம் யுத்தத்தை நிறுத்துவதானால். முதலாவது நிபந்தனை, அமெரிக்கா இது போன்ற வேலைகளில் இனிமேல் ஈடுபடாமல் முற்றாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, இதுவரை ஈரானில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு எல்லாம் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, ஈரானினுடைய நடவடிக்கைகள் சுதந்திரமான பாய்ச்சல்கள் அதனுடைய கனவுகளை தடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, நீங்கள் தலையிட முடியாது. இந்த 3 நிபந்தனைகளுக்கும் நீங்கள் தயார் என்றால் நாங்கள் பேச தயார் என்று பெசஸ்கியான் கூறியிருக்கின்றார். பிரான்சிய அதிபரினுடைய சமாதான திட்டம் இந்த 3 அம்சங்களை கொண்டதாகவே இருக்கின்றது. லெபனான் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஹிஸ்புல்லாவையும் வெறுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றார்கள். இந்த அழிவுகளை அவர்கள் ஈரானுக்காக தாங்கி வருகின்றார்கள். ஆனால் லெபனானில் ஹிஸ்புல்லா அழிந்த பொழுது ஈரான் போர் ஒன்றை இஸ்ரேல் மீது தொடுக்கவில்லை. இதனால் விரக்தியில் மக்கள் இருக்கின்றார்கள். லெபனான் மக்கள் தங்களுக்காக ஈரான் வராது, ஆனால் ஹிஸ்புல்லா அவர்களுக்காக போர் புரிகின்ற பொழுது தாங்கள் மரணிக்கின்றோம். சியா முஸ்லிம்கள் 20% தான் இருக்கின்றார்கள், மற்றவர்கள் அப்படி அல்ல. கிறிஸ்தவர்களும் பெருந்தொகையாக இருக்கின்றார்கள். அந்த நாட்டு இன்றைய ஆட்சி தலைவரும் கிறிஸ்தவராக இருக்கின்றார். இதனால் அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய செய்திகளின்படி 570 பேர் லெபனானில் இதுவரை மரணமடைந்து 1000 பேர் படுகாயமடைந்து இருக்கின்றார்கள். இந்த போர் முடிவடைந்தாலும் கூட கோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கின்ற நெரிசல் காரணமாக இயல்பான நிலையில் கப்பல்கள் செல்வதற்கு மேலும் 10 தினங்கள் எடுக்கும். விமான சேவை சீராக வருவதற்கு மேலும் பல வாரங்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து ஆயிலை கொண்டு செல்வதற்கு லாரிகளை பயன்படுத்தலாம் என்றால் கப்பல்கள் கொண்டு செல்லுகின்ற அளவு பெருந்தொகையாக கொண்டு செல்ல இயலாது. 1500 கிலோமீட்டர்கள் பாலைவனத்தால் ஓடித்தான் இவற்றை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டி இருப்பதனால் இது கூட சிரமமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 179 பேர் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஆனால் உண்மை தொகை இதை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இஸ்ரேல் 179 பேர் படுகாயம் என்றால் நிலைமை மோசமாக இருக்கின்றது என்பதன் அடையாளமாகவே அது இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய மேஸ் கப்பல் எப்படி தாக்குதலுக்கு உள்ளானது? லைபீரிய கொடியுடன் வந்த இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. பாரசீக குடா பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. 10
10 வரையான டென்மார்க்கினுடைய மேஸ்க் கப்பல்கள் இப்பொழுது அந்த நீரிணையை கடப்பதற்காக தாமதித்து நிற்கின்றன. கடந்த 12 தினங்களாக வியட்நாம் போரில் அமெரிக்கா எத்தகைய தவறுகளை இழைத்ததோ அது போன்ற தவறுகளை ஈரான் போரில் இழைக்க ஆரம்பித்து விட்டதாக அமெரிக்காவினுடைய எதிரணியினர் இப்பொழுது போர்க்கொடி தூக்குகின்ற காரணத்தினால் அமெரிக்க அதிபர் இந்த போரை தொடர்ந்து வைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் அமெரிக்காவில் இருந்து செய்திகள் வெளிவருகின்றன. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை இது பற்றி தகவல் தருகின்ற பொழுது 48 மணி நேரங்களில் ஈரானை தோற்கடித்து இன்னொரு வெனிசுலா போல வெற்றி வாகை சூடலாம் என்று இஸ்ரேலிய பிரதமரனுடைய கருத்தை கேட்டு போர்க்களம் வந்த அமெரிக்கா இப்பொழுது மக்கி மண்ணாகி போயிருக்கின்றது. போர் நீண்டு செல்லுகின்றது. ஈரானை ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் அமெரிக்கா தடுமாறி நிற்கின்றது. போரை தொடங்கிய அமெரிக்கா அதை வெற்றி பெற முடியவில்லை என்று திரும்பிய பலவேறு போர்க்களங்களில் இதுவும் ஒன்றாக போகின்றது. ஆப்கானிஸ்தான் வியட்நாம் போல ஈரானில் இருந்தும் அமெரிக்கா திரும்பி செல்ல போகின்றது. இதுபோல ஈராக்கில் நடைபெற்ற போரில் 21 தினங்களில் சதாம் ஹுசேனை வீழ்ச்சியடைய செய்த அமெரிக்கா அண்ட் கம்பெனி சதாம் ஹுசேன் இறந்து இன்று 21 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது வரலாறு. இன்றும் கூட ஈராக்கில் ஓர் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை. அங்கு சதாம் ஹுசேனை விட மோசமான சர்வாதிகாரம் கொண்ட மிக மிக ஊழல் மிக்க ஓர் ஆட்சிதான் இருக்கின்றது. அதைவிட வேடிக்கை என்னவென்றால் ஈராக்கினுடைய இன்றைய ஆட்சியை நடத்தி கொண்டு இருப்பதே ஈரான் தான். ஈரானினுடைய கைகளில் விழுந்து விட்டது. அமெரிக்கா அங்கு எதிரியாக போய்விட்டது. 4400 அமெரிக்க படைகளை பலி கொடுத்து பல கோடி டாலர்களை இறைத்து அமெரிக்கா கண்ட மிச்சம் எதுவும் இல்லை. அதுபோல இந்த போர் தொடங்கி 6 தினங்களில் 11.6 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா கொட்டி இறைத்திருக்கின்றது. இந்த பணம் எல்லாம் கரியாக வெடித்து சிதறி புகையாக ஆகாயத்தில் போயிருக்கின்றது. அமெரிக்கா விதித்த வரி, உள்நாட்டு மக்களின் வாழ்க்கை சுமை இவற்றையெல்லாம் காப்பாற்றி இருக்கலாம் இந்த போருக்கு செலவழித்த பணத்தில் என்றால் இந்த போர் காரணமாக அமெரிக்கா இழந்தது அமெரிக்கா சேகரிக்க முற்பட்ட பணம் எல்லாவற்றையும் போரில் கொட்டி 24 மணி நேரங்களில் பரிநாசம் செய்துவிட்டது. இப்பொழுது புதிதாக ஈரானினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கு ஈரானினுடைய வங்கிகள் மீது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேல். ஈரான் தலைநகரில் ஒரு வங்கி மீது நடைபெற்ற தாக்குதலில் பலத்த சேதமும் பலர் படுகாயமும் அடைந்திருக்கின்றார்கள். இது பொருளாதார முடக்கத்திற்கான அடுத்த போராக அமைந்திருக்கின்றது. இந்த வங்கி மீதான தாக்குதலானது தண்ணீர் நிலையங்களை உடைத்து தகர்ப்பது போல இனி மத்திய கிழக்கு முழுவதும் வங்கிகளை உடைக்கின்ற ஒரு போரும், ஆளில்லா விமானங்கள் மத்திய கிழக்கு நாடுகளின் வங்கிகளை உடைக்கின்ற பொழுது பொருளாதாரம் ஸ்தம்பிதமடையக்கூடிய சூழ்நிலையும் அடுத்த கட்ட போருக்கு வரப்போகின்றது என்பது கடந்த 24 மணி நேரங்களில் வந்திருக்கின்ற அடுத்த முக்கிய செய்தியாகும். இப்பொழுது மூச்சு திணறி நிற்கும் அமெரிக்கா நடத்திய போர்களில் எல்லாம் எந்த போரில் அமைதியையும் சிறப்பையும் இந்த போர் சரிதான் என்ற நிலையையும் ஏற்படுத்தியது. அமெரிக்காவினுடைய போர்கள் எல்லாம் கை நஷ்டத்திலும் அழிவிலும் தான் முடிந்திருக்கின்றது. இதுவும் அப்படியே முடிய போகின்றது. ஆனால் இந்த தடவை முடிய விடமாட்டோம். அழிவுக்கான நஷ்ட ஈடு தராமல் போரை நிறுத்த முடியாது என்று ஈரான் பிடிவாதமாக கூறியிருக்கின்றது. இதை தொடர்ந்து மேலும் இக்கட்டான ஒரு நிலையை நோக்கி இந்த போர் திரும்பி இருக்கின்றது. சூழ்கொண்ட மேகமாக 24 மணி நேரங்களில் திரும்பி சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த செய்தி மேலும் சூடான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இணைந்திருங்கள். இப்பொழுது ஈராக் போர்க்களத்தை பாடசாலை மாணவர்களுக்கு, அரசியல் வகுப்பு மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் மகிழ்வோடு தெரிவிக்கின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.